أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மானே, இந்த குர்ஆனை எங்களுக்கு வசந்தமாக ஆக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதில் அழகான நாங்கள் கேட்கக்கூடிய வசனங்களை புரிந்து விளங்கி யா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இதில் வரக்கூடிய தவறுகளை யா அல்லாஹ், தப்புகளை மன்னித்து எங்களுக்கு முழுமையான உன்னுடைய மஃபிரத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் தந்தருள்வாயாக ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா முஃமின் 23வது அத்தியாயம் நம்ம பார்த்து வர்றோம். 57வது வசனத்துல இருந்து படிங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையில் எவர்கள் தம் இறைவனின் அச்சத்தால் நடுங்கக்கூடியவர்களாய் இருக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் தம் இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இன்னும் எவர்கள் தம் இறைவனுக்கு எவரையும் இணை வைக்காது இருக்கின்றார்களோ, எவர்கள் தான தர்மங்கள் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்களோ, மேலும் தம் இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் எனும் எண்ணத்தில் இதயம் நடுங்கியவாறு இருக்கின்றார்களோ, அத்தகையவர்கள் மட்டுமே நன்மைகளின் பக்கம் விரைந்து செல்பவர்களாகவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி சென்று அவற்றை அடையக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தொடர்ந்து நேத்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதுல நரகவாசிகள் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். இதுல கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வந்தோம். அந்த நபிமார்களுடைய வரிசையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய மகனையும் ஒரு அத்தாட்சியா நம்ம ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி இதனுடைய உண்மை நிலவரத்தை எல்லாம் அவங்க அறியக்கூடியவர்களா இல்ல நிராகரிக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீனஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அதாவது உண்மையிலேயே யாரு தன்னுடைய இறைவனுடைய அச்சத்தால நடுங்கியவர்களா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாவே சந்திக்கணுமே, அல்லாஹ் கேள்விக்கணும் கேட்பானே, நம்மளை முன்னாடி நிக்க வைப்பானே, அவன் முன்னாடி போய் நிக்கலாம், நம்ம பாவம் செஞ்ச நிலையில நம்ம எப்படி போறது, நம்ம பொய் சொன்ன நிலையில, அபகரிச்ச நிலையில, அநியாயம் செஞ்ச நிலையில போய் நம்ம ரப்பர்ட்ட நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அச்சத்தோட பயத்தோட நடுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கண்டா, மேலும் அவங்க தன்னுடைய ரப்புடைய வசனங்கள் இருக்குல்ல அதை நம்பிக்கை கொள்வாங்களோ. அந்த நம்பிக்கை கொள்றவங்க தானே அந்த அச்சம் பயம் இதெல்லாம் வரும். அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, யாருக்கு இணை வைக்க மாட்டாங்க, யாருக்கு இணை வைக்காம இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட மக்கள். அவங்க என்ன செய்வாங்க, தாளம் தர்மம் வழங்குறாங்க. மேலும் இறைவன்கிட்ட செல்ல வேண்டி இறைவன்கிட்ட செல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இதயத்தை அப்படி அல்பலா நடுங்குது. அப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் நன்மையின் பக்கம் விரைவா செல்பவர்களா, ஒருவருக்கொருவர் முந்தி அந்த அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய வெகுமதிகளை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அல்லாஹ்வே அப்படி லயனா சொல்லி காட்டுறான். 57வது வசனத்துல இருந்து யார இறைவனை பத்தி பயப்படுறாங்களோ, நடுங்குறாங்களோ, இறை வசனங்களை நம்பிக்கை கொள்றாங்களோ, இணை வைக்காது இருக்கிறாங்களோ, தானம் தர்மம் செய்யறாங்களோ, தன்னுடைய ரப்புட்ட போய் நிக்கணுமே இதைய நடுங்கிக்கிட்டு நிக்கிறாங்களோ, அவங்கதான் நன்மை செய்யறதுல முந்துவாங்க. ஒருவருக்கொருவர் முந்திக்கிட்டு நன்மை செய்வாங்க, அல்லாவின் பக்கம் விரைவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, நமக்கு இந்த அதை விட்டுட்டு அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா இருக்கும் போல அலட்சியம் வந்துடுது, பொடுப்போக்கு வந்துடுது, அது நிராகரிக்கக்கூடியது வந்துடுது. அல்லாஹ் அதுல இருந்தெல்லாம் பாதுகாத்து நீ எவ்வளவு அழகான ஒரு அழகா லிஸ்ட போட்டு சொல்றாரு. அந்த அழகிய லிஸ்ட்ல நாங்க இருக்கக்கூடியவர்களா, நன்மையில் முந்தக்கூடியவர்களா, உன் முன்னால் நிக்கிறோம் என்ற, உன் முன்னால் நிக்க வேண்டும் என்ற அச்சத்தோடு வாழக்கூடியவர்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை அல்லாஹ். ஆமீன். அடுத்துமா, நாம் எந்த மனிதனுக்கும் அவனது சக்திக்கு அதிகமாக சிரமம் அளிப்பதில்லை. ஒவ்வொருவரின் நிலையையும் மிகச் சரியாக எடுத்துரைக்கக்கூடிய ஓர் ஏடு நம்மிடம் இருக்கிறது. ஆகையால் மக்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். ஆயினும் இம்மக்கள் இதனை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய செயல்களும் மேலே கூறப்பட்ட அந்த வழிமுறைக்கு மாறுபட்டிருக்கின்றன. அவர்கள் இத்தகைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள்.
இறுதியில் அவர்களில் சுகபோகங்களிலேயே மூழ்கி கிடப்பவர்களை வேதனையை கொண்டு நாம் பிடித்து கொள்ளும் போது அவர்கள் ஓலமிட்டு அலறத் தொடங்குவார்கள். இன்று நீங்கள் எதை பற்றியும் முறையிடவோ புலம்பவோ வேண்டாம். நிச்சயம் எம்மிடமிருந்து எந்த உதவியையும் பெற மாட்டீர்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படியே ரைட் ஆப்போசிட்டா அடுத்த மக்களா சொல்லி காட்டுறான். இந்த மனுஷனுக்கு சக்தி அதிகமா சிரமம் நம்ம எந்த ஒரு மனுஷனுக்கும் நம்ம அவங்களுடைய சக்திக்கு அதிகமா நம்ம சிரமம் எதுக்குமே கொடுக்கறது இல்ல. நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம எழுதி வச்சு பாதுகாத்து வர்றோம். அநியாயம் செய்ய மாட்டோம். இருந்தாலும் இந்த மக்கள் தான் அறியாமல் இருக்கிறாங்க. வழிமுறைக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா, அவங்களுடைய சுகபோகம், அவங்களுடைய மன இச்சை, அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கை, ஹுப்பு துன்யா உலக ஆசை, இதுலயே மூழ்கி கிடக்கும்போது நம்ம அவங்கள பிடிப்போம். அப்ப எப்படி இன்கம் டாக்ஸ்ல இருந்து அப்படி குரவல புடியா புடிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் ஒவ்வொரு குற்றவாளிகளையும் அப்படியே அந்த இதுகளை ஆய்வு செஞ்சு புடிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிக்க முடியல. அந்த மாதிரி புடிப்பாங்க. அப்படி புடிச்சா, அப்போ ஓலமிட்டு அழத் தொடங்குவாங்க, அலறுவாங்க. ஆனா அவங்க தப்பிக்க முடியுமா? நீங்க இன்று எதை முறையிடவோ புலம்பவோ வேணாம். நிச்சயமா நீங்க என்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சாச்சு. சொல்ல வேண்டிய உபதேசத்தையும் சொல்லியாச்சு. கொடுக்க வேண்டிய அவகாசங்களையும் மேலதிகமா கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட இருந்து எந்த உதவியும் நம்மகிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவன் சொல்றான். அடுத்து என் வசனங்கள் உங்களிடம் ஓதி காட்டப்பட்டு வந்தன. அப்போது தூதரின் குரலைக் கேட்டதும் பின்னோக்கி ஓடினீர்கள். இருமாப்பு கொண்டவர்களாய் அவரை அலட்சியம் செய்து கொண்டும் தங்கள் அவைகளில் அவரை பழித்துரைத்துக் கொண்டும் பொல்லாங்கு கூறிக்கொண்டும் இருந்தீர்கள். இவர்கள் இந்த இறைவாக்கை சிந்திக்கவில்லையா என்ன? அல்லது இவர்களின் பண்டைக்கால மூதாதையர்களின் ஒரு போதும் வந்திராத ஏதேனும் கருத்தையா இவர்களிடம் இது சமர்ப்பிக்கின்றது? அல்லது தங்களின் இந்த தூதரை இவர்கள் ஒரு போதும் அறிந்திருக்கவில்லையா? அப்படி அறியாது இருந்த காரணத்தாலா அவரை புறக்கணிக்கின்றார்கள்? அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என்று கூறுகின்றார்களா? இல்லை, மாறாக அவர்களிடம் அவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். சத்தியத்தை விரும்பாதவர்களாகவே அவர்களின் பெரும்பாலோர் இருக்கின்றனர். முக்கிய காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவருக்கு தெரியாததோ, அவங்க அறியாததையோ, இல்ல ஏத்துக்க முடியாததையோ, இதுக்கு முன்னாடி வராத எதையுமே கொண்டு வரல. அவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அதுதான் இங்க காரணமே தவிர, தெரியாததோ, புரியாததோ, அவர் பைத்தியமோ, இல்ல அவங்க முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டாததோ, இல்ல மற்ற சரித்திரங்களை அவங்க படிக்காமையோலாம் இல்ல. சத்தியத்தை ஏற்கிறதுக்கு மனசு இல்ல. அவ்வளவுதான். அடுத்து மேலும் சத்தியம் அவர்களின் மன இச்சைகளை பின்பற்றி செல்லுமாயின் வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் வாழும் அனைத்தின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். இல்லை, மாறாக அவர்களுக்கே உரிய நல்லுரையை அவர்களிடம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களோ தங்களுக்கே உரிய நல்லுரையை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது நீர் அவர்களிடம் ஏதேனும் கூலி கேட்கின்றீரா என்ன? உமக்கு இறைவன் வழங்கியதே மிகச் சிறந்ததாகும். மேலும் வாழ்வாதாரம் வழங்குபவர்களில் எல்லாம் அவன் மிகச் சிறந்தவன் ஆவான். திண்ணமாக நீர் அவர்களை நேரிய வழியில் அழைத்து கொண்டிருக்கின்றீர். ஆயினும் மறுமையை நம்பாதவர்கள் நேரிய வழியை விட்டு விலகிச் செல்ல விரும்புகின்றார்கள். இவர்களுக்கு நாம் கருணை புரிவோமாயின், மேலும் இன்று இவர்களுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நாம் அகற்றி விடுவோமாயின், அவர்கள் தங்களுடைய வரம்பு மீறிய நடத்தையில் முற்றிலும் மூழ்கி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடுத்தடுத்து அதையேதான் சொல்லி காட்டுறான். எவ்வளவு அழகா நம்ம சத்தியத்தை அவங்கள்ட்ட கொண்டு வர்றோம். ஆனா அவங்க மன இச்சையை பின்பற்றி தான் நடக்கிறாங்க. இந்த வானபூமியில பாருங்க, அதோடைய ஒழுங்கமைப்பு பாருங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு. இவங்க விரும்புற மாதிரி நடந்தா எல்லாம் சீர்கெட்டு போயிரும். அப்படிப்பட்டதை விரும்புறாங்க. ஆனா இது நம்மளுடைய புறக்கணிச்சு வாழக்கூடியதா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏதாச்சும் உங்கள்ட்ட சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை சொல்றதுக்கு ஏதாச்சும் கூலி கேட்கிறோமா? இல்ல. நம்ம தான் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். இதுக்கு அவங்கள்ட்ட கூலியெல்லாம் கேட்கல. அப்படி இருந்தும் அவங்க நீ அல்லாஹ்வுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரிய பாதையில அழைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மறுமையை நம்பாம இருக்கிறாங்க. ஒண்ணு சத்தியத்தை ஏற்க மனசில்ல. 2வது மறுமையை நம்பல. அதனால அந்த தூதர் கூப்பிடுறப்ப எல்லாம் விலகி செல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கருணை புரிஞ்சா,
துன்பத்தை அகற்றுனா திரும்பியும் அந்த வரம்பு மீறிய நடத்தையிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, இறைவன் பக்கம் நெருங்குவாங்க. அந்த இறைவனை கூப்பிடுவாங்க. எவ்வளோ பெரிய வேதனையும் எவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்களும் பாருங்களேன், படிச்சவங்களையும் பாருங்களேன், இல்ல அவங்களுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிறவங்களுமே ஒரு கஷ்டம் வேற வழி இல்லைங்கிறப்ப இறைவன்கிட்ட தான் முறையிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவங்க இறைவன் பக்கம் திரும்பும்போது அந்த கஷ்டத்தை நீக்கிட்டா திரும்பவும் அதே பாவத்துக்கே போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அது எவ்வளவு பெரிய மோசமான செயல் இல்லையா? அடுத்தமா. இவர்களின் நிலைமை எப்படிப்பட்டதெனில், நாம் இவர்களை துன்பத்திற்குள்ளாக்கினோம். அவ்வாறிருந்தும் அவர்கள் தம் இறைவனின் திருமுன் சிரம் சாய்க்கவோ பணிவை மேற்கொள்ளவோ இல்லை. இறுதியில் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையில் வாயிலை திறந்து விட்டாலோ உடனே அவர்கள் எல்லாவித நன்மைகளை விட்டும் நிராசை அடைந்து விடுவர் என்பதை நீர் காண்பீர். அந்த அல்லாஹ் தானே உங்களுக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வேண்டிய ஆற்றல்களையும் சிந்திப்பதற்கு இதயத்தையும் வழங்கி இருக்கின்றான். ஆயினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள். மேலும் அவன்தான் உங்களை பூமியில் பரவச் செய்தான். மேலும் அவன் பக்கமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அவனே வாழ்வளிக்கின்றான், மரணமடைய செய்கின்றான். மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவது அவன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. இவையெல்லாம் உங்கள் அறிவுக்கு புலப்படவில்லையா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க எங்கதான் போறீங்க? உங்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொல்றது? உங்களுடைய துன்பமெல்லாம் நீக்கினதுக்கு பின்னாடி நீங்க சிரம் பணியாம, அவனுக்கு முன்னாடி தலை சாய்க்காம, பணிவை மேற்கொள்ளாம நீங்க இப்படி இருக்கிறீங்களே! இறுதியில நீங்க எல்லாரும் கடும் வேதனையில் வாயில தொறந்து விட்டா, நன்மைக்கு நன்மை வேணும்னு சொல்லி நிராசை அடையறீங்க. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு, அவன் எல்லாத்தையும் குடுத்தா மறந்துடுறீங்க. எல்லாத்தையும் குடுத்ததுல விட அற்புதமானது. வேற எங்கேயும் இருந்து நீங்க பெற முடியாது. பார்வை, கேள்வி, இந்த இதயம் இல்லையா? உங்களுடைய கேட்கக்கூடிய அந்த கேள்வி புலனை குடுத்தது யாரு? பார்க்கக்கூடிய ஆற்றல குடுத்தது யாரு? சிந்திக்கக்கூடிய இதயத்த குடுத்தது யாரு? இதையெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரிய வேண்டாமா? நம்மள படைச்ச இறைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நீங்க ரொம்ப குறைவாவே நீங்க நன்றி செலுத்துறீங்கல்ல. அவன் தானே உங்கள இந்த பூமியில படைச்சு பரவ வச்சிருக்கான். திருப்பி அவன் பக்கம் தான் கொண்டு வருவான். உங்களுக்கு அவன் தான் வாழ்வையும் குடுக்குறான், மரணத்தையும் குடுக்குறான். அப்படி இருந்தும், இதெல்லாம் உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு இதெல்லாம் புரியலையா? நீங்க சிந்திக்கலையா? சிந்திக்காத மக்களாவா இருக்கிறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்லாஹ் அக்பர். அடுத்தது. ஆயினும் இவர்களுடைய முன்னோர்கள் கூறியதைப் போன்றே இவர்களும் கூறுகின்றார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகவும் முக்கிய எலும்புகளாகவும் ஆன பின்னர் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோமா என்ன? இத்தகைய எச்சரிக்கைகளை நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதற்கு முன்னர் எங்கள் முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். இவை தொன்மையான கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை. இவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் இதிலுள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் என்பதை கூறுங்கள். திண்ணமாக அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள், அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் என்று. பிறகு நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்வதில்லை என்று கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க யாருக்குரியவங்கன்னா அல்லாஹ்வுக்குரியவங்களாம். அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தலாமா? அந்த அல்லாஹை விட்டு வேற பக்கம் போகலாமா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க நம்ப மாட்டோம். இது முன்னோர்களும் அப்படியே கட்டுக்கதை. நாங்க மரச்சு மண்ணா போய் உச்சி போன எலும்பா ஒண்ணுமே இல்லாம போனதா பின்னாடியுமா எழுப்பப்படுவோம். இது எங்களுக்கு நம்ப முடியல. ஒண்ணும் அவங்க மறுமையே மறுக்கல. பாத்தீங்களா? முதல்ல அல்லாஹ் சொன்னான். சத்தியத்தை அவங்களுக்கு ஏற்கிறதுக்கு மனசு இல்ல. அதுக்கடுத்து அந்த மறுமையை நம்பல. இறைவனுக்கு முன்னாடி போய் நிப்போமேங்கிறதுக்கு அந்த ஒரு அச்சம், பயம் இல்ல. அதனாலதான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏப்பா அப்படி செய்றீங்க? இந்த பூமிய படைச்சது யாரு? இந்த வானத்த படைச்சது யாரு? இதுல உள்ள அத்தனை அண்ட சராசரங்களையும் படைச்சது யாரு? ஆனா மத்த எல்லாமே யாருக்குரியதுன்னு கேட்டா அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க. அப்புறம் ஏன் நீங்க உணராம இப்படி இருக்கீங்கங்கிறத நான் கேட்கிறேன். அடுத்து. 7 வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அரிசின் உரிமையாளனும் யார் என்று இவர்களிடம் வினவுங்கள். இவர்கள் திண்ணமாக பதில் கூறுவார்கள், அல்லாஹ் தான் என்று கேளுங்கள். பிறகு ஏன் நீங்கள் அஞ்சுவதில்லை? மேலும் அவர்களிடம் கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள், ஒவ்வொரு பொருளின் மீதுள்ள அதிகாரமும் யாருடைய கைவசம் இருக்கின்றது என்றும், மேலும் அனைவருக்கும் அபயம் அளிப்பவனும் எவராலும் அபயம் அளிக்கப்பட முடியாதவனும் யார் என்றும். திண்ணமாக அவர்கள் கூறுவார்கள், இவை அல்லாஹுக்கே உரியனவாகும். பிறகு கேளுங்கள், எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள்? சரியாக சொல்வதானால் சத்தியத்தை
சத்தியத்தையே நாம் இவர்கள் முன் கொண்டு வந்துள்ளோம். ஆயினும் இவர்கள் பொய்யர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அல்லாஹ்தான் சொல்றீங்க. சத்தியம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஏன் நீங்க பொய் பேசக்கூடியவர்களா இருக்கீங்க? ஏன் அதுல சந்தேகம் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கீங்க? அப்படின்னா, மனோ இச்சையை பின்பற்றுறதும், இந்த உலக ஆசையும் தான். அத தவிர சத்தியத்தை ஏற்க முடியாததும், இறைவன மறுப்பதும், மறுமையை ஏற்காததும் தான் உங்கள பொய் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கி இருக்குங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா அல்லாஹ் யாரையும் தன் பிள்ளைகளாய் எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் அவனுடன் வேறு எந்த கடவுளும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளரும் தன் படைப்புகளை அழைத்துக் கொண்டு தனியே சென்றிருப்பர். மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலோங்க முனைந்து கொண்டிருப்பர். மிக தூய்மையானவனாக இருக்கின்றான் அல்லாஹ். இவர்கள் புனைந்துரைக்கும் தன்மைகளை விட்டு வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவர்களுடைய இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் மிக மேலானவன். நபியே, இறைஞ்சுவீராக. என் இறைவனே, எந்த ஒரு வேதனையை பற்றி இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றதோ அதனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ நிகழச் செய்தால், என் இறைவா, கொடுமை இழைக்கும் இந்த சமூகத்தாருடன் என்னையும் சேர்த்து விடாதே. இவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் அந்த வேதனையை உமது கண் எதிரிலேயே கொண்டு வருவதற்கும் உண்மையில் நாம் முழு வலிமை பெற்றிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் சொல்லியாச்சு. வெளிப்படையா ஒவ்வொன்னையும் பார்க்கறாங்க. அல்லாஹ் யாருன்னு கேட்டா சொல்ல தெரியுது. இதெல்லாம் யாருக்குரியதுன்னா அதுக்கு சொல்ல தெரியுது. அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இல்ல. அவனுக்கு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவனா இல்லைங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி இருந்திருந்தா அவங்க ஒரு ஒரு முறைகேடான ஒரு ஒழுங்கான இந்த உலகத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வெளிப்படையானது மறைவானது அவனுக்கு மறைந்ததா இருக்கு அப்படிங்கிறத சொல்றான். அவங்களுடைய இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் மேலானவனா இருக்காங்கிறத சொல்றான். அப்படி இருந்தும் இந்த மக்கள் கேட்கக்கூடியவர்களா இல்ல. கடைசியில இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ்வே சொல்றான், இப்படி கேட்கலையா? துஆ செய்யுங்க. இப்படி எப்படி? கூறுங்க. இறைஞ்சுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ரப்பி, என்னுடைய ரப்பே, எந்த வேதனைய பத்தி நாம இவங்களுக்கு எச்சரிக்கை செய்யற பொழுதோ அத நான் வாழ்ந்துட்டு நான் வாழும்போதே, இந்த மக்களோட இருக்கும்போதே நீ அத கொண்டு வந்தா, யா ரப்பே, இந்த கொடுமையிலைக்கு இந்த சமூகத்தோட என்னை நீ வச்சிராத யா அல்லாஹ். பாத்தீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? ரப்பிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறத தவிர, ஏன்னா இவ்வளவு அழகா சொல்லியும் நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இவங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொண்டிருந்த அந்த வேதனைய உங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வர்றதுக்கு நம்ம முழு வலிமையும் சக்தியும் பெற்றவர்களா இருக்கோம். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன விஷயத்த சொல்றான்? ஜவாஹிரா படிச்சு முடிங்க. நபியே, எது மிக உன்னத வழிமுறையாய் உள்ளதோ அதன் மூலம் தீமையை தடுப்பீராக. அவர்கள் உம்மீது புனைந்து கூறுகின்றவற்றை நாம் நன்கறிவோம். மேலும் இறைஞ்சுவீராக. என் இறைவனே, நான் ஷைத்தான்களின் தூண்டுதலிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். மேலும் என் இறைவனே, அவர்கள் என்னருகில் வருவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். இம்மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளவே மாட்டார்கள். இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்துவிடுமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயாக. அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள் தாம். இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையாக இருக்கின்றது. இவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரையில். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஜவாஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசியில இந்த வசனங்கள் எல்லாம் அழகா சொல்றான். நபியே, உங்களுக்கு முன்னாடியும் நீங்க உயிரோட அவங்களோட இருக்கையிலையும் உங்க கண்ணு முன்னாடியே இந்த வேதனைகளை கொண்டு வர முழுமையான ஆற்றலும் வலிமையும் பெற்றிருக்கோம். ஆனால் நபியே, எது மிக உன்னத வழிமுறையா இருக்கும் அதன் மூலம் நீங்க தீமையை தடுங்க. சத்தியத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க. அந்த சத்தியத்தின் மூலம் தீமையை தடுங்க. அவங்க உங்கள் மீது புனைந்து கூறக்கூடிய விஷயங்களை, பொய்ய மறுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அறியக்கூடியவங்களா இருக்கோம். மேலும் ரப்பு கிட்ட நீங்க கேளுங்க. மேலும் துஆ செய்யுங்க. ரப்பே, என்னுடைய ரப்பே, நான் ஷைத்தானோட இருந்து உன்னிட்ட பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். ஏன்டா ஷைத்தான்கள் எல்லா திசையில இருந்தும் தாக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால யா ரப்பே,
உன்கிட்ட நான் அந்த சைத்தானுடைய தூண்டுதல்ல இருந்து பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே. மேலும் என்னுடைய ரப்பே, என்னுடைய அருகில வர்றதுல இருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். இந்த துவாவ நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 23வது அத்தியாயத்துல 97, 98வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமா ஓதி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துஆக்கள். வக்குர் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வஅஊது பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன். இந்த துஆ அற்புதமான துஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. அப்போ இந்த மாதிரி நீங்க கேளுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த மக்களுடைய செயல்கள் எல்லாம் விட்டு இவங்க இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க செய்யறத விட மாட்டாங்க. இறுதியில அவங்களுக்கு மரணம் வரும்ல. அப்படி அந்த மரண நேரம் வந்தப்போ, அவங்களுக்கு முன்னாடி சத்தியங்கள் எடுத்து சொல்லப்படுது. தீமைகள் இதுன்னு சொல்லப்படுது. மரணத்த பத்தி சொல்லப்படுது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணுங்கிறது சொல்லப்படுது. நரகத்தை பத்தி சொல்லப்படுது. வீணான குழப்பங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு மனம் மனம் போன அந்த ஆசையில வாழ்ந்துட்டு மரண நேரம் வந்துட்டா அவங்களுடைய வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்துட்டு என்னுடைய ரப்பே அப்ப கூப்பிடுறாங்க. நான் விட்டு வந்துள்ள இந்த உலகத்துக்கு என்னை திருப்பு அனுப்பு. அங்க நான் நல்ல செயல் செய்வேன் அப்படின்னு சொல்ல தொடங்குவான். ஒருபோதும் அது நடக்காது. நடக்குமா? நடக்காது. அது அவன் பிதற்றிக் கொள்ளக்கூடிய வெறும் வார்த்தை தானே தவிர, அவங்க அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த இறந்ததுக்கு பின்னாடி ஃபர்சக்ங்கிற ஒரு திரைமறைவான, காயிபான ஒரு வாழ்க்கை இருக்கு. எது வரைக்கும்? அவங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுற வரைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எவ்வளவு விஷயங்கள சொன்னதுக்கு பின்னாடியும், இன்னும் தொடர்ந்து அநியாயமோ, அழுச்சாட்டியமோ செஞ்சுட்டு, மரணம் அந்த வேதனைய பார்த்ததுக்கு பின்னாடி, "ரப்பே எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடு, நான் நல்ல அமல் செய்வேன்னு" சொன்னா. எப்படி உங்களுக்கு குடுக்க முடியும்? இனிமேல் உங்களுக்கு அது எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. உங்களுக்கு ஒரு மறைவான வாழ்க்கை இருக்கு, அங்க போங்க. நீங்க எழுப்புற வரைக்கும் அதுதாங்கிறதும் அல்லாஹ் சொல்லக்கூடியத பார்க்கிறோம். பார்த்தீங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நல்லுணர்வு பெற மாட்டீங்களா? கண்ண குடுக்கலையா? காத குடுக்கலையா? சிந்திக்கக்கூடிய உள்ளத்த குடுக்கலையா? உங்களுக்கு உடல் உறுப்புகளை குடுக்கலையா? உங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை நான் குடுக்கலையா? இப்படியே ஒவ்வொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்த பார்த்து அவ்வளவு அற்புதமா கேட்கிறான், சிந்திக்க சொல்றான், நியமத்துக்கள சொல்லி காட்டுறான். அப்பயெல்லாம் சிந்திக்காம, அந்த சக்கராத்துல வேதனையெல்லாம் உணர்ந்ததுக்கு பின்னாடி அவகாசம் கேட்டா எப்படி? சிந்திக்கக்கூடிய மக்களா அப்படி கேட்பாங்க? அறிவுள்ள மக்கள் அப்படி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் எங்களையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் உன்னுடைய ஞானத்துக்களை உணர்ந்து, யா அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்களை அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். ரப்பல் ஆலமீன். 23வது அத்தியாயம் 101வது வசனம்மா. படிங்க. பிறகு சூர் எக்காளம் ஊதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வேளை எவர்களுடைய நன்மையின் இடைத்தட்டுக்கள் கனத்திருக்குமோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். எவர்களுடைய இடைத்தட்டுக்கள் இலேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களே இழப்புக்கு ஆளாகி கொண்டவர்களாவார். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாய் இருப்பார்கள். நெருப்பு அவர்களுடைய முகங்களின் தோலை நக்கித் தின்றுவிடும். மேலும் அங்கே அவர்களின் தாடைகள் வெளிப்பட்டுவிடும். என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட போது அவற்றை பொய்யென கூறிய மக்கள் நீங்கள் அல்லவா? சுப்ஹானல்லாஹ். ரஹ்மானே, ரஹீமே, யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ். இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள்வாயாக ரப்பே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க 101வது வசனத்துல சொல்லி காட்டுறான். உங்களுடைய வசனத்தையெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் நீங்க மறுத்து வாழ்ந்தீங்க. கடைசியில நீங்க சக்கராத்துல வேதனைய பார்த்துட்டு எங்களுக்கு அவகாசம் கேக்குறீங்க, கொடுக்க முடியாது. உங்களுக்கு திரைமறைவு வாழ்வு இருக்கு, அதுல போய் இருங்க, அதுதான் இனி அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகே, இப்போ உலகம் முடியக்கூடிய கட்டத்தை அல்லாஹ் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறான். எப்படி? பிறகு எக்காலம் ஊதப்படும் இந்த உலகம் அழிக்கப்படுறதுக்கு. அப்போ அவங்க கிட்ட உறவு முறைகள் அந்த நாள்ல இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டாங்க. இப்ப வந்தது மச்சி வாங்க, மச்சான் எங்க, அண்ணன் எங்க, தம்பி கூட்டிட்டு வரல,
அம்மா அப்பா வரல அப்படிங்கிறோம். எவ்வளவு ஏக்கத்தோட, அன்போட, பாசத்தோட, கருணையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறோம். நானாங்கிறோம், தம்பிங்கிறோம், மாங்கிறோம், பாப்பாங்கிறோம், மாமா மாமி எங்க, ஏன் நீங்க வரல, உங்களை பார்க்காம நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, என்னவெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் மேல ஒருத்தருக்கு ஒருவர் அன்போட, பாசத்தோட, கருணையோட, கணவனும் மனைவியும் மை டியர் லவ்லி லவ், என்னென்ன வார்த்தை, என்னென்னலாம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உறவு முறைகள் அந்த எக்காலம் ஊதப்பட்டதுக்கு பின்னாடி, அந்த சூர் ஊதப்பட்டதுக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது. ஒருவருக்கு ஒருத்தர் விசாரிக்க கூட மாட்டாங்க. அது கொடுமையே. பாத்தீங்களா? ஆனா இங்கேயே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெருமையின் காரணமா பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறவங்களை எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா அன்றைய தினம் அன்போட, பாசத்தோட, உறவுகளோட, ஒரு குடும்பமா, ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்க ஒன்னா வாழ்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரியான அந்த நேரத்துல யாருடைய நன்மை கனமா இருக்குமோ அவங்க வெற்றி அடைவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மீசானில் கனமான திக்ரை, ஒரு தஸ்பீஹை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த திக்ரை நீங்க ஓதி வாங்க. எண்ணிக்கை இல்ல, எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நீங்க நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நடந்திருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் டாய்லெட்டுக்கு போற அந்த இடத்தை தவிர பாக்கி இருக்க எல்லா பக்கத்துலயும் இதை ஒதுக்கிட்டே இருக்கலாம். மீசானில் கனமானது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல எதெல்லாம் வெயிட் கூடுனது அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஹதீஸ்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் பார்த்து தேடி எடுத்து நாம எல்லாம் செய்வோம். எப்படி நம்ம ஒரு தடவை பார்த்தோம், ப்ராஜெக்ட் பார்த்தோம். வீடு, உங்களுக்கு வீடு சிட்டில வேணுமா, நடுவுல வேணுமா, ஓரத்துல வேணுமா, தினம் ஒரு வீடு புதுசு புதுசா வேணுமா, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், அந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம்ல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சகோதரிகளுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்குரிய அமல்களை எல்லாம் செய்றீங்களா? டெய்லி எத்தனை வீடு வாங்குறீங்க? ஒரு வீடா, 2 வீடா, எத்தனை வீடு? சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், அந்த நேரத்துல உறவுகள் பலனளிக்காத நேரத்துல, ஒருத்தர் கூட விசாரிக்காத நேரத்துல உங்களுக்கு யாருடைய நன்மை தட்டு கனமா இருக்குமோ அவங்க வெற்றி பெற்றவர்கள். யா அல்லாஹ், எங்களுடைய எடைத்தட்டெல்லாம் கனமாக இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், அதை எங்களுக்கு லேசாக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உள்ளம் இருக்குல்ல யா அல்லாஹ், இந்த உள்ளத்திற்கு, இந்த இதயத்திற்கு விருப்பத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், வீணானவற்றிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் உற்றார் உறவினர் ஊர் மக்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தர்லையா அல்லாஹ். அடுத்த வசனம் பாருங்க, யாருடைய இடைத்தட்டு லேசா இருக்குமோ அவங்க தங்களை தாங்களே இழப்புக்குள்ளாக்கி கொண்டவங்க, அவங்கதான் நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்க. அந்த நரக நெருப்பு இருக்குல்ல, அவங்களுடைய முகத்தோட தோலை அப்படி நக்கி திங்கும். நக்கி திங்கிறன்னா என்ன, நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா, விருப்பமான ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க, ஒரு நமக்கு வேற வேற சாப்பாடு எடுத்துக்கோங்க, ஒரு டெசர்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க, நமக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன செய்வோம், நல்லா வலிச்சு நக்கி அதுல இன்னும் கொஞ்சம் இருக்காதாங்கிற அளவுக்கு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நரகம் என்ன செய்யுமா, அந்த நரக நெருப்பு முகத்தோட தோலை, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ காப்பாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதுல இருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் முன்னோர்கள் அறியாமல் செய்து விட்டால் யா அல்லாஹ், அவர்களையும் நீ மன்னித்தல் யா அல்லாஹ். ஏன்னா பின்னாடி இருக்கவங்க இதெல்லாம் கேட்டு கூட திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மள அநியாயம் செய்தவங்க எத்தனை பேர் இருந்தா அது இதை கேட்டு திருந்தி இடத்துல மன்னிப்பு தேடி இனிமேல இந்த நிமிஷத்துல இருந்து கூட மாறி தௌபா செய்யலாம், அவங்க கபூல் செய்வோம். ஆனா முன் சென்று விட்டவர்கள் நாம தான் அவர்களுக்காக துவா செய்யணும். யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தரலி அல்லாஹ். ஏன்னா நம்முடைய தாய் தந்தை பித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, எத்தனை பேர் அறியாம தவறுகள் செஞ்சுட்டாங்க. எல்லாம் முஸ்லிம்கள் தான், அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டவங்க தான். ஆனா தெரியாம ஏதோ மனைச்சிக்கு வழிபட்டு யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ், அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை கூடிய அல்லாஹ், இந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தல் யா அல்லாஹ். அமீன் அமீன் யா ரப்பில் ஆலமீன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியே அந்த நரக நெருப்பு நக்கி திங்கி தின்று அவங்களுடைய தாடைகள்லாம் வெளிப்பட்டுரும்.
அப்ப சொல்லப்படும், என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டுச்சுல, இது மாதிரி தானே நீங்க பொய்ன்னு சொன்ன மக்களா இருக்கிறீங்கல்ல. அப்ப அதனால இந்த வேதனைய நீங்க அனுபவிக்கத்தானே வேணும். பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர்ட்ட நம்ம போய் சொல்றோம். இங்க வாங்க. இந்த மாரி தஃப்சீர் கிளாஸ் ஒண்ணு நடக்குது. தர்ஜுமா கிளாஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்த தான் படிக்கிறோம். வேற எதையும் இல்ல. அத வந்து ஒரு தடவ வாழ்க்கையில படிச்சு பாருங்க. அத படிச்சா உள்ள மாறும். ஏன்னா எவ்வளவு தடவ? 1ஆ 2ஆ? பாருங்க நம்மளே 100க்கு மேற்பட்ட தடவ பார்த்திருப்போம். அல்லாஹ் ஒருத்தன் தான் இணை வைக்காதீங்க. நரகம் இருக்கு. சொர்க்கம் இருக்கு. அதுல வேதனை இருக்கு. நீங்க முன் சென்றவங்கள பார்க்க மாட்டீங்களா? நம்மளுடைய வசனம் உண்மையா நம்மளே இறக்குனது. இது உண்மையானது. அந்த ரப்ப பார்த்தீங்களா? கருணையால உங்கள நான் தண்டிக்கிறேன்டா, உங்களுடைய பாவத்தினால தான் தண்டிக்கிறேன். நான் அநியாயம் செய்றவன் இல்ல. உங்களுக்கு அவகாசத்த குடுக்குறேன். உங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்ப குடுக்குறேன். தூதர்கள அனுப்புறேன். இங்க பாருங்க உங்களுக்கு இந்த கித்தாப அனுப்பியிருக்கேன். நேர்வழி இது. இதுல நீங்க எத படிச்சாலும் நீங்க நேர்வழிக்கு வந்துருவீங்கன்னு சொல்லக்கூடிய வசனங்கள அல்லாஹ் குடுத்திருக்கான்ல. இத தூக்கி கபோர்ட்ல வச்சுட்டு, மௌத்தாக போகையில அந்த நேரத்துல ஓதிட்டு, மௌத்தான பின்னாடியும் அத ஓதிட்டு, அதான் அப்பயாச்சும் ஓதுறாங்களே, யா அல்லாஹ் அதன் மூலமாச்சும் அவங்களுக்கு வழிகாட்டுருக்காங்க யா ரப்பே. அத தவிர நமக்கு துவா செய்யறது தெரியல. அதனால நான் இத சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப மரணத்துக்கு பின்னாடி அத படிச்சு, அத ஓதி என்ன பிரயோஜனம்? ஓதுனா 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா உசுரோட நம்ம உயிரோட வாழும் காலத்துல தானே இத படிக்கணும். அப்படி இல்லாட்டி பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மூமின்ல எவ்வளவு பெரிய தண்டனைய சொல்றான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளால தாங்க முடியுமா? நம்முடைய சந்ததிகளால தாங்க முடியுமா? சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இதெல்லாம் மனசுல ஆழமா பதிஞ்சா அந்த பிள்ளைங்க நிராகரிப்புக்கு போமாட்டாங்க. மாறு செய்ய போமாட்டாங்க. ஹராம்களின் பக்கம் நெருங்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனையா அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் ஓதி காட்டப்ப பொய்ன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்களுடைய வேதனைய நீங்க அனுபவிக்கத்தானே செய்யணுங்கிறத அல்லாஹ் சொல்றான். ஓகே, அடுத்து படிங்கம்மா. அதற்கு அவர்கள் கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களின் துர்ப்பாக்கியம் எங்களை அமுக்கிவிட்டிருந்தது. உண்மையிலேயே நாங்கள் வழி தவறிய மக்களாகவே இருந்தோம். எங்கள் இறைவனே, இப்பொழுது எங்களை இதிலிருந்து வெளியேற்றிவிடு. நாங்கள் மீண்டும் இவ்வாறு தவறு செய்தால் நிச்சயம் நாங்கள் கொடுமைக்காரர்களாவோம். அல்லாஹ் பதிலளிப்பான், விலகிச் செல்லுங்கள் என் எதிரில் இருந்து, அதிலேயே வீழ்ந்து கிடங்கள், என்னிடம் பேசாதீர்கள். என் அடியார்களில் சிலர், எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை புரிவாயாக. கருணை புரிவோரிலெல்லாம் நீயே சிறந்த கருணையாளன் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நீங்கள் அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தீர்கள். எதுவரையெனில் அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பகைமை நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதையே உங்களை மறக்கச் செய்துவிட்டது. மேலும் நீங்கள் அவர்களை குறித்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட்ட அந்த வேதனை தாங்க முடியாம அப்ப சொல்றாங்க, எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. காலு சொல்லுவாங்க. ஒருத்தர் இல்ல, ஆள இல்ல. காலு அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா எங்களுடைய ரப்பே, கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் ضالين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. எங்கள் ரப்பே, எங்களுடைய துர்பாக்கியம் எங்களை அமுக்கி விட்டுருச்சு. உண்மையிலேயே நாங்க வழி தவறிய மக்களா இருந்தோம். ஆனா எங்களுடைய ரப்பே, இப்போ எங்களை இதுல இருந்து நீ வெளியேத்திரு. மீண்டும் எங்களை நீ அனுப்பு. தவறு செய்தா நிச்சயமா நாங்க கொடுமைக்காரர்களா இருப்போம். அட பாவிகளா, உங்களுக்கு இப்ப சொல்லப்படுதுல, புரியவே இல்லையா? நீங்க எல்லாருடைய வசனத்தை படிக்கிறதுக்கு இன்னும் நேரமே வரலையா? அன்னைக்கு போய் இந்த வேதனைய பார்த்து இந்த நரகம் நக்கி திண்டு இந்த இதெல்லாம் அனுபவிச்சுதான் புரியணுமா? எவ்வளவு அழகா இது ரப்பு சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அப்ப வந்து கேட்பாங்க, நாங்க அவங்க எங்களுடைய துர்பாக்கியம் எங்களை அமுக்கிருச்சு. உண்மையிலேயே நாங்க வழி தவறிய மக்களா இருந்துட்டோம். ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆக போகுது? இல்ல இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுல இருந்து எங்களை வெளியேற்று. நாங்க வந்து நல்ல செயல்களை செய்வோம். தவறு செஞ்சா நிச்சயம் கொடுமை புரியவர்களா நாங்க ஆயிருவோம். அதனால ஒரு அவகாசத்தை கொடு. உனக்கு எவ்வளவு கால அவகாசம் கொடுத்துச்சு? பிறந்த அடுத்த நாளா மௌத்தா போனீங்க? அடுத்த அப்பயா உங்களுக்கு இந்த வேதனையை கொடுக்குறாங்க? குறைஞ்சது 15 வயசு ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் தான்.
7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் தொழுக பழக்கணும். அதுல இருந்து ட்ரைனிங் ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும். அதுக்கு பின்னாடிதான் ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னாடிதான் நம்மளுடைய கடமைகளை செய்யாதும் போது அல்லாஹ் தாலா தண்டிக்கிறான். அப்பயுமே அவகாசம் கொடுக்குறான். நீ பாவ மன்னிப்பு தேட மாட்டியா? எத்தனை இடத்துல பாவம் என்னுடைய அடியார்களே, பாவம் செய்துவிட்டு என்னுடைய அடியார்களே, நம்பிக்கை இழக்காதீங்க. வாங்க, நீங்க திருந்துங்க, மன்னிப்பு தேடுங்க. நான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் நன்மையா ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேலியும் கிண்டலும். ஓ, நீங்க இருந்தீங்களா? இந்த சத்தியத்தை ஏத்துக்கிற மனசே வராம இருந்தீங்களா? சத்தியத்தை ஏத்துக்கிட்டவங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுனீங்களா? இப்போ விழுந்து கிடங்க. அன்னைக்கு அப்ப அல்லாஹ் தாலா அவங்க கெஞ்சும் போது, அவங்க இறைஞ்சும் போது, இறைவனை அழைக்கும் போது, அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு நாங்க திருந்துகிறோம்னு சொல்லும் போது அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ் பதில் அளிப்பான். எப்படிப்பட்ட பதில? விலகி போங்க, இங்க முன்னாடி நிக்காதீங்க, இதுலயே வீழ்ந்து கிடங்க, என்கிட்ட பேசாதீங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா ரஹீமே, இந்த நிலைமையில இருந்து எங்களை, எங்கள் குடும்பத்தார்களை, எங்கள் உற்றார் உறவினர்களை, யாழ்லா எங்களுடைய வாரிசுகள், யாழ்லா ஏன்னா எத்தனை பிள்ளைங்களோ கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். பெத்தவங்க சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனா மத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு, நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு, வயசு காரணம், அந்த அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் உலக மோகம். அப்படியே சொன்ன பேச்சு கேட்காம போற பிள்ளைங்களை எல்லாம் பாக்குறோம். யா அல்லாஹ், அவர்களுக்கு எல்லாம் நீ ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா அல்லாஹ், இந்த இந்த வேதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய தூதருடைய பொன்மொழிகள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். என்னென்னமோ படிக்கிறோம், இந்த துனியாவுடைய படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்லல. அல்லாஹ் தான் படிப்பை நமக்கு கொடுத்தான். படிப்பறிவு இல்லாதவர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். படிப்பறிவு வேணும். ஆனா நமக்கே உரிய அல்லாஹுடைய நம்ம உயிரில மேலான இந்த வேதத்தை படிக்கிற அறிவு வேண்டாமா? உலக கல்விக்கு காசை கொட்டி முழு ஆயுளையும் செலவழிக்கிறோம். ஆனா மார்க்க கல்வி விஷயத்துல அலட்சியமா இருக்கிறவங்கள பாக்குறோம். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கூடிய அல்லாஹ். அல்லாஹால அந்த இடத்துல போய் நிக்கும் போது அல்லாஹால சொல்றான், கெஞ்சும் போது அல்லாஹால சொல்றான், போங்க, என் முன்னாடியே நிக்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான நிலை தெரியுமா இது? அப்ப சொல்லுவாங்க, அல்லாஹால சொல்லுவான், என்னுடைய அடியார்கள்ல சிலர் என்னுடைய இறைவன்